ஹாய் guys. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 பப்ளிக் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு இல்லையா? சோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்துடலாம். எப்பயும் போல 1 மார்க்ஸ்க்கு எல்லாமே. சோ இதுல ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஸ்னாப்டு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட். ஓகே, அடுத்து பிரின்ஸ்லி அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஜ், மியர்ஜ். ஓகேங்களா? ஸ்மூத்தோட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ்ட் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த ஆண்டனிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலக்டன்ட் அப்படின்னா ஆக்சுவலா ரிலக்டன்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங் என்னன்னா அன்பு இல்லைங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அப்படிங்கிறப்போ கீன் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். அடுத்து டிஸ்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ். இதுல உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா எப்பயாவது நடக்கக்கூடியது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். வாட்டர் ப்ரூஃப் இதோட காம்பவுண்ட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். பீஸ் அப்படின்னா பீஸ்ஃபுல். பிரேக்கபிள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபிக்ஸ், சாரி ப்ரிஃபிக்ஸ். அடுத்து பாருங்க, ஐ கேவ் டேஸ் 1 ரூபி காயின் டு மை பிரதர். 1 ரூபி காயின் அப்படிங்கிற சவுண்ட் வரதுனால இது வந்து தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் மாடல் வெப்ல வந்து பாத்தீங்கன்னா வென் கௌசிக் வாஸ் எ சைல்டு, இவர் வந்து குழந்தையா இருந்தப்போ இவர் வந்து ஸ்ட்ரீட்ல விளையாடுவாரு. அப்போ இருந்தப்போ பாஸ் சொல்றதுனால வுட். த டாக் ஜம்ப்டு டேஷ் த ரிவர் இன்டு த ரிவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரம்புலேட்டர் அப்படிங்கிறது சொன்னா பிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த அலாம் பெல்ஸ் ரிங்கிங். ஸோ இதுக்கு கரெக்டான மீனிங் இருக்கக்கூடிய இடியம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க் ஆஃப் சம்திங் கோயிங் ராங். எ பர்சன் ஹூ ட்ரீட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஹார்ட் ரிலவென்ட்னாவே கார்டியாலஜி. அடுத்து கொஸ்டின் டேக். மாதவ் டசன்ட் டசன்ட் ஸ்பீக் தெலுங்கு. ஸோ டசன்ட் அப்படின்றதுனால அதுக்கு ஆப்போசிட் டஸ் ஹி. ஓகே, சூஸ் த கரெக்ட் மீனிங் பாருங்க. ஃபாரின் வேர்டு வந்து நமக்கு இன் டோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்டின் வேர்டு. இந்த இன் டோட்டோ அப்படிங்கிற லட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங்னா இன் ஆல், எல்லாமே, என்டையர்லி, எல்லாமே அப்படிங்கறதா மீனிங் வரும். ஸோ அப்ப எல்லாமே அப்படிங்கிறப்ப நம்ம கரெக்டான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்து சூஸ் த வேர்ட் தட் ஹஸ் பீன் ராங்லி ஸ்பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெவரன்ஸ். இதுதான் தப்பா ஸ்பெல் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் fill in the blanks with the correct determiner வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் இன்வைட்டட் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் his birthday party. a few friends தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் பாருங்க. இந்த காக்டெயில் ஃபேஸ்ல இருக்கீங்க, அதுல காக்டெயில் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆர் ஆர்டிபிஷியல் ஸ்மைல் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். இதுல கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி அண்ட் மெட்டாஃபர் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு எழுதுனா கூட கரெக்ட் தான். ஓகே, அடுத்து இந்த லைன்ல இருக்கக்கூடிய லிட்டரரி டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனமெட்டோபியா தான். அடுத்து அபிஷியல் டம். இது எதை டிமாண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல். ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இண்டிவிஜுவலோட சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 23ல ஏ வந்து பாத்தீங்கன்னா வாட் டிட் த போயட் ஹியர் 1000 blended notes. வேர் டிட் he sit? He sit reclined in a grover. ஓகே, அடுத்து 24 வந்து பாத்தீங்கன்னா கேட் லுக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்லிகேட்ஸ் வித் ஏ டஸ்டி கோட் அண்ட் அன்கோம்டு விஸ்டர்ஸ். இந்த போயம் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா சிமிலி. ஓகே, 25 வந்து பாத்தீங்கன்னா வாட் டு தே ரிப்பல் டிஃபீட். வாட் இஸ் தியர் ஃபோர்ட் இஸ் கரேஜ். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வாட் த ஸ்மால் மாடல் மீன்ஸ் அப்படின்னா த கிரேவ் ஆர் த எர்த் இன் விச் பீப்புள் ஆர் பரிட். It signifies the limited space that humans ultimately occupy in death. அதுக்கான ஆன்சர். இதுல ஸ்பீக்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the bishop of Carlisle ஸ்பீக்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் on the. ஓகேங்களா? அடுத்த கிராமர் பார்ட் ரொம்ப முக்கியமானது, ஈஸியா கேட்டிருக்காங்க இந்த தடவை. ஷர்மிளா சேட் ஐ ஹாவன் சீன் ஹர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதை இன்டைரக்டா நம்ம மாத்தணும். அப்போ இன்டைரக்டா மாத்தும் போது சர்மிளா சேட் தட் ஷி ஹேடன்ட். இந்த ஹேவன்ட் வந்து நமக்கு பாஸ்ட்ல வரும்போது ஹேடன்ட்டா மாறிடும். ஹேடன்ட் சீன் ஹர், அவ்வளவுதான். த டீச்சர் டிஸ்டர்ப்டு த டெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் த டெக்ஸ்ட் புக். இதை வந்து சேஞ்ச் இன் அதர்வைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணது த டெக்ஸ்ட் புக் வேர் distributed by the teacher. Okay, in spite of her weakness Radha attended the class. Okay, இத வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் மாத்தும் போது ராதா வாஸ் வீக், அவங்க வந்து வீக்கா இருந்தாங்க.
அப்படி இருந்தப்பயும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. பட் ஷி அட்டன் த கிளாஸஸ். ஓகேங்களா? அடுத்து, யூ டிட் நாட் ரன் ஃபாஸ்ட், யூ டிட் நாட் கேட்ச் த ட்ரெயின். இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. இஃப் யூ வாண்டட் டு கேட்ச் த ட்ரெயின், நீங்க வந்து ட்ரெயினை பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ரன் ஃபாஸ்ட், நீங்க வந்து வேகமா ஓடணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க இந்த தடவை. அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்திருந்தா போதும், இந்த 2 கொஸ்டின் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த 2 கொஸ்டினை படிச்சிருந்தாவே நம்ம எழுதிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 38 பாருங்க, ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க. 3 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அர்ஜுன் ஸ்பெண்ட் ஈக்குவல் ஆன், அர்ஜுன் வந்து எதுக்கு ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஃபுட் அண்ட் ரெண்ட். ஸோ அப்ப ரெண்ட் அண்ட் ஃபுட் தான் கரெக்டான ஆன்சர். ஹி ஸ்பெண்ட்ஸ் லீஸ்ட் ஆன், எதுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிளாத்ஸ் இருக்கா. ஓகே, கிளாத்ஸ். ஓகே, தேர்ட் ஒன், அர்ஜுன் இன்கம் வந்து 16,000, அவரோட இன்கம் வந்து 16,000. அப்போ அவர் எஜுகேஷன் மட்டும் எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாருன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்ப இருக்கக்கூடிய அமௌண்ட் 20% மல்டி பண்ணுங்க. 20% நம்ம 2500 மாத்துவோமா, சிம்பிளை பண்ண 3200 கிடைக்கும். ஸோ அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட். இந்த தடவை ரொம்ப ஈஸியா கேட்டான் எரர் ஸ்பாட். வி பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்னாவே அது ப்ளூரல்ல தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப எஸ் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஐ மீட் அன் யூரோப்பியன் அட் த யூனிவர்சிட்டி. இந்த இடத்துல யூரோப்பியன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஆன் வரக்கூடாது, அதான் வரும். யூரோப்பியன் தான் வரணும். தோ ஹி ரன் ஃபாஸ்ட் பட் ஹி டிட் நாட் வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. தோ பட்டும் ஒரே சென்டென்ஸ்ல வராது. அப்போ ஒன்னு பட் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா தோ வந்து ரிமூவ் பண்ணணும். ரெண்டத்துல எது ரிமூவ் பண்ணி எழுதுனாலும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, காவேரி ஃப்ளோஸ் த்ரோ திருச்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல திருச்சி வரக்கூடாது, திருச்சிராப்பள்ளின்னு வரணும், ஃபுல் நேம் வரணும். ஓகேங்களா? ஐ சாட் பிசைட்ஸ் மை சிஸ்டர். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பிசைட்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த இடத்துல எஸ் வந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ ஈஸியா 5 மார்க் எடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்து பாருங்க, fill in the blanksலயும் யூ யுவர் ரிங் இஸ் லூஸ், யூ டிட் நாட் லாஸ் இட். உன்னோட ரிங் வந்து லூஸா இருக்கு, அதனால நீ அதை தொலைச்சிடாத. அப்போ லூஸ் லாஸ் கரெக்டா இருக்கு. ஷீலா வென் டு லைப்ரரி, ஷீலா வென் டு லைப்ரரி, அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்ப இதுக்கு நெகட்டிவ் எழுதும் போது டோன்ட் ஷீ, சாரி டிடின் ஷீ அப்படின்னு நம்ம மாத்தணும் கொஸ்டின் டேக்ல. அடுத்து, யூ கோ டு லைப்ரரி, யூ வில் சி டிஃப்ரெண்ட் ஜென்ரஸ் ஆஃப் புக்ஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் போட்டதுனா போதும். இஃப் யூ கோ டு லைப்ரரி, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டா போதும். அடுத்து, இட் டேஸ் சின்ஸ் லாஸ்ட் நைட் ரெயின், லாஸ்ட் நைட்ல இருந்து மழை வந்துட்டு இருக்கு. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னு வரணும், ஹாஸ் பீன் ரெய்னிங்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து 47ல ஏ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டிட் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் பிளே டியூரிங் த 1990s? 1990s வந்து அவங்க என்ன விளையாண்டு இருக்காங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட். பாருங்க, ஷி பிளேடு டொமஸ்டிக் கிரிக்கெட் இன் த 1990s. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட். அடுத்து, வை வாஸ் த சோல் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிரியேட்டர்? சோல் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் வந்து எது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, a foundation that aims to help Indian youth to cope with disabilities related to spinal cord injuries. இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஏதாவது சஃபர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசம் இது வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து, when did she receive the கல்பனா சாவ்லா அவார்ட்? யாரு இந்த பிரீத்தி சீனிவாசன் வந்து எப்ப கல்பனா சாவ்லா அவார்டு வந்து வாங்கினாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இன் 2018 she received கல்பனா சாவ்லா அவார்டு. எப்ப வாங்கினாங்க? 2017. டிட் பிரீத்தி வின் ஏ நேஷனல் டோர்னமெண்ட்? பிரீத்தி வந்து நேஷனல் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்களா? அதுக்கு இங்க இருக்கு பாருங்க. ஷி கேப்டன் த தமிழ்நாடு உமன்ஸ் அண்டர்-19 கிரிக்கெட் டீம் இன் ஏ நேஷனல் டோர்னமெண்ட் இன் 1997 அண்ட் ரிஜிஸ்டர்ட் இஸ் ஒன்லி வெக்டரி எவர். ஸோ இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து எஸ் அப்படின்னு போட்டா போதும். பிக் ஒன் வேர்ட் ஃப்ரம் பேசேஜ் விச் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட். ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னா டொமஸ்டிக் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆப்போசிட்டான. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஒரு சில 1 மார்க்ஸ்ல மட்டும் ஒரு சிலது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்திருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து ஈஸி தான். இங்கிலீஷ்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும், தெரியும் இல்லைங்களா? எரர் ஸ்பாட், அந்த அப்ரோப்ரியேட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸாவே கேட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்படியும் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்கன்னு தெரியும். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து ஈஸியா தான் வரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட அடுத்த சப்ஜெக்ட் உட்காந்து படிக்க பாருங்க.
பிளான் பண்ணி படிங்க. எப்படி நம்ம பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த 1 ஹவர் ஆர் 1.5 ஹவர்க்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இன்னும் கரெக்டா சொன்னா ஒரு 4 ஓ கிளாக்ல உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வந்துரும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆன்சர் கீஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா காட்டணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.